ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய கிறிஸ்தவ உலகம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. கள்ள போதகர்கள் ஒரு பக்கம் கள்ளத்தனமான வேலைகளையும் மாயமந்திரமான வேலைகளையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் ஜனங்கள் கிட்ட ரொம்ப அதிகமாக பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற போதகர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் தீவிரமாக கள்ள போதகர்களுடைய உண்மைத்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் பரிசுத்த வேதாகமத்தின்படி பார்க்கும்போது நல்ல போதகர்களையும் கள்ள போதகர்கள் தூசிக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது, அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஆனபடினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா சொல்றாரு, அவங்க உங்களை தூசிக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரி, தூசிச்சாலும் தூசிக்கா விட்டாலும் தீமையையும் அசுத்தங்களையும் தவறான சத்தியத்தையும் வெளிப்படுத்தி காண்பிப்பது எங்களுடைய வேலையாக இருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, தந்திரம்ங்கிறது பிசாசுடைய திட்டம், தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கள்ள போதகர்கள் தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இது அவர்களுக்கே தெரியாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். ஏன் கிறிஸ்தவத்தை குறித்தும் கிறிஸ்தவ போதகர்களுடைய பண்பாடற்ற அல்லது சத்தியத்துக்கு விரோதமான செயல்கள் நிமித்தம் சத்தியம் தூசிக்கப்படுகிறது அப்படின்னா அவர்களுடையது கெட்ட நடக்கைகள். இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து சின்ன கிளிப்பிங்ஸ் மூலமாக பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன சபைகளில் சின்ன சின்ன குழுக்களில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்படி சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை பெரிய மேடைக்கு கொண்டு வராங்க. அந்த பெரிய மேடைக்கு முன்புறமாக இருக்கிற திரள் கூட்டத்தார் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சில சமயம் அந்த பாம்பாட்டி மகுடியை ஆட்டி ஆட்டி ஊதுவான். அந்த பாம்புகளும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடும். அந்த மகுடி எங்கே போகிறதோ அதற்கு தகுந்தாற் போல் லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி பின்னாடின்னு சொல்லி இந்த பாம்புகள் போகும் பார்த்தீங்களா, அந்த மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல் எதை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ எதை இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை அச்சு மாறாமல் செய்கிறாங்க. சில சமயங்களில் பாருங்கள், அது தெரியாமல் உள்ளே வந்து விடுகிற சிலர் போதகர் கையை வச்சோடனே விழணும்னு தெரியாமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறதையும் அதை தாண்டி அந்த போதகர் தலையில் பிடிச்சி கீழே தள்ளுறதையும் கூட நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு கேடுகட்ட விஷயம், எவ்வளவு புத்தியீனமான விஷயம் பாருங்களே, தெரிஞ்சுக்குவோம்.
இப்படி சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய லெவலில் ஏமாற்றுத்தனம் பண்ணுகிறது தான் இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுடைய வழி ஊழியம் அப்படிங்கிறத நீங்களும் நானும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அங்கே போனால் விடுதலை கிடைக்குது, அங்கே போனால் அற்புதம் நடக்குது, இப்படிப்பட்ட சபைகளுக்கு போனால் தான் ஏதோ ஒரு ஆராதனையை பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கற்பனையில் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்களை இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது போலவே கேட்டுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதும் என்ன அப்படின்னா, நீதியின்படி நியாயத்தின்படி நடக்கிற மனிதர்கள் தேவை. அதைத்தான் பரிசுத்த வேதாகம் கற்றுத்தருகிறது. ரட்சிப்பிலே நிலை நிற்கும்படி கற்றுத்தருகிறது. இதை தாண்டி நம்முடைய தேவைகள், பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பதாக நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். மற்றவர்கள் எல்லாம் கூட நமக்கு கொடுக்கப்படும். ஆனால் இன்றைய ஊழியர்கள் எதை கற்றுக் கொடுத்துட்றாங்க? கூட கொடுக்கப்பட போகிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை தேடி நாடி ஓட வைக்கிறாங்க. அப்போ எது சரி எது தவறு என்று வேத வார்த்தையின்படி நிதானித்து பாருங்கள். சரியான சத்தியத்தில் ஓடுங்கள். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.